அலைக்கும் வெல்கம் டு ட்ரீம் கார்டன். வாங்க நம்ம மாடி தோட்டத்தை பார்க்கலாம். கொஞ்ச நாள் கேப் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மாடி தோட்டம். இதை அவரை செடி அவரை இது எப்படி அழகாக பூ வச்சுருக்கு பாருங்கள். அப்படியே சரமாக வச்சுருக்கு. மேலே ஃபுல்லாக பூ தான். இது இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸு ஃபுல்லாக இந்த செடி அவரை தான் இப்போ இருக்குது. இவங்க தான் இப்போ இந்த இடத்தையே ஆக்கிரமிச்சிருக்காங்க. இது அதுக்கப்புறம் சங்குப்பூ அப்படியே அந்த கொடியாக இருக்குது. இது உள்ளார ஒரு ரோஸ் செடி இருக்குது. அது ரோஸும் பூத்துச்சு. அதுக்கப்புறம் இதோ மொக்கு வச்சுருக்கு பாருங்கள். இதோ ஒரு மொக்கு. அதுக்கப்புறம் இதோ ஒரு மொக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக சங்குப்பூ. இது ஃபுல்லுமே சங்குப்பூ தான். இதெல்லாம் பூத்துருக்கு. அப்புறம் இந்த ரோஸ் செடி தினமும் பூத்துக்கிட்டே தான் இருக்கும். இதில் உள்ள பூவெல்லாம் பறிச்சிட்டேன். அதோட கனகாமரம் இப்போ தான் பூக்க ஆரம்பிக்குது. இப்போ தான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கு. அதுக்கப்புறம் மருதாணி செடி. இது ஒரு தடவை பறித்து மருதாணி போட்டாச்சு. அது இப்போ திரும்பவும் ஃபுல்லாக நல்லா அழகாக துளுத்து வருது பாருங்கள். இதை இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜி பெருநாக்காக விட்டு வச்சுருக்கேன். அப்போ இது உருவிக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் மிளகாய் இது எப்போதும் காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும். எந்த நேரமும் இதில் காய் எல்லாமே இருக்காது, இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆல்ரெடி பறிச்சிட்டேன் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் ஜாதி முல்லை ஒரு வழியாக பூத்து ஓஞ்சிடுச்சு. கொஞ்சம் அப்பப்போ சும்மா கொஞ்சம் பூக்குது. அதுக்கப்புறம் இதுவும் செடி அவரை தான். இது பட்டை அவரை, செடி அவரையிலேயே பட்டை அவரை. இது இந்த வாலி ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். இது இந்த ஆட்டுக்கொம்பு அவரைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மெலிசாக இருக்கும். இது அந்த பூவை பார்த்தா தெரியும். அது வெள்ளை கலர் பூ பூக்கும். இது நல்லா வயலட் கலர் பூ பூக்கும். இந்த பூவை பார்க்கவே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட மிளகா செடி. இதை பிடுங்கி போட மனசு இல்லாமல் வச்சுருக்கேன். இது மிளகா செடி நம்ம ஒரு தடவை காய்ச்சிடுச்சுன்னா, அது காய்ச்சி முடிச்சிடுச்சுன்னா பிடுங்கி போட்டுருவோம். ஆனால் இது திரும்ப காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும். இது பிடுங்கி போட வேணாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ மொக்கு வச்சுக்கிட்டே தான் இருக்குது பாருங்கள். இது திரும்ப எனக்கு இதை பிடுங்கி போட மனசே வரல. இது நல்லா என்னமோ மரம் மாதிரி இருக்குது. பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் காய் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த பக்கம்லாம் இருக்குது பாருங்கள் காய். அது நல்லா இந்த ஒரு செடி தான் நிறைய கிளையாக போகுது. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மல்லி செடி இருக்குது. இப்போ தான் மொக்கு வைக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இது கொய்யா செடி. இது என்னன்னு தெரியல, நல்லா வெயிலில் இது அப்படியே கருகி போயிடுச்சு. இலெல்லாம் அப்படியே பழுத்து கொட்டிட்டு இப்போ திரும்பவும் எல்லாம் துளிர் வருது. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு. என்னடா அது செடி இவ்வளோ பெருசு வளர்த்து இந்த கொய்யா செடி இப்படி ஆயிடுச்சுண்டு. அப்புறம் பார்த்தா தன்னால் துளிர் வருது ஃபுல்லுமே. அதுக்கப்புறம் ட்ராகன் செடி. அது ட்ராகன் ஃப்ரூட். அது நிறைய கிளையாக வருது பாருங்கள். இப்போ நிறைய கிளை விட ஆரம்பிச்சிடுச்சு. அது அந்த பக்கம் வேறு போவோம். அதோட இந்த பக்கம் வேறு கீழே வேறு போயிட்டுருக்கு. அதோட இது முருங்கை. இது நான் எப்போதுமே கிளை உடச்சிக்கிட்டே தான் இருப்பேன். முருங்கை இலை பிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அதுக்கப்புறம் இதில் கிரேப்ஸ் செடி இருக்குது. அது பாட்டு நீட்டு தான் போயிட்டே இருக்குது. இதோ இங்கேலேருந்து ஆரம்பித்து அது பாட்டு இந்த பக்கம் போயிட்டே இருக்குது. எப்போ காய் வைக்கும்னு தெரியல. அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க. போகிறபடி போட்டோம். அதோட இது சொல்ல மறந்துட்டேன். இது அந்த மினி செடி. மினி இலைன்னா அந்த ரசத்துக்கெல்லாம் போடுவாங்கள்ல, அந்த இலை. இது நான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். ஒரு கிளை தான் கொண்டு வந்து வச்சேன். இது துளிர கூட விடலை. அது நிறைய துளுத்து வந்துச்சு. அப்பப்போ நான் ரசத்துக்குன்னு பறிச்சிருவேன். இதோட வாடை மட்டும் செம்மையாக இருக்கும். நல்ல மணமாக இருக்கும். அதுதான் நல்லா துளிர் வருது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா. இதுவும் மிளகா செடி தான், பழைய மிளகா செடி தான். இன்னும் பிடிங்கலாம் போடல. இங்கே பாருங்கள் எவ்வளோ காய் வருது பாருங்கள். இல்லை ஆல்ரெடி நேற்று தான் நிறைய காய் பறித்தேன். அதனால் அது பாட்டு காய்ச்சிக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது வெள்ளரி விதை தான் போட்டேன் நான். வெள்ளரின்னு தான் நினைக்கிறேன். வெள்ளரியா கிட்னியான்னு தெரில. புதுசாக விதை போட்டு வச்சுருந்தாலும் அது எல்லாமே துளிர் வந்துருச்சு. அதோட இந்த பக்கம் வெண்டி. இது அப்படியே வெண்டி விதை போட்டிருக்கேன். இது ஓம இலை. இதுவும் ஒரு நாளைக்கு பறித்து பச்சி போடணும். அப்புறம் இந்த நாவல் மரம் இன்னும் ஒன்றுமே காய்க்கவே இல்லை.
இது கொஞ்சம் நாள் எடுக்கும் பிள்ளைக்கு. அதுக்கப்புறம் நம்மளே செஞ்ச இந்த ஆங்கர், இது வந்து அந்த டப்பாவில் செஞ்சது. இது எப்படி இருக்குன்னா, இது வந்து பட்ரோஸ் டேபிள் ரோஸ் இருக்குல்ல அது. அதுக்கப்புறம் ஆலுவேரா, இது வந்து முடக்கத்தான் இலை, முடக்கத்தான் இலை தூதுவளை. இதுவும் இந்த துவையல் மாதிரி செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து ரசத்துலேயும் போடலாம். சளி இரும்பலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது வந்து பசாலை, இது அப்படியே பொன்னாங்கண்ணி. நம்ம சும்மா சின்ன சின்ன பாக்ஸில் கூட இந்த மாதிரி செடி வைக்கலாம். இங்கே பாருங்கள், பெயிண்ட் டப்பா, சும்மா சின்ன கோண்டு பெயிண்ட் டப்பா. அதில் வந்து சும்மா பட்ரோஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீரை வச்சுருக்கேன். இதே போல் சின்ன சின்ன டப்பா கூட தூக்கி போடாமல் நம்ம வந்து அதில் செடி வளர்க்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட முருங்கை மரம் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்ப்போம். நல்லா ஹைட்டாக போயிருக்கு. ஆனால் ஒரு தடவை கூட இன்னும் காய் வைக்கலை. இது வந்து கனகாமரம். அது ஒரு கனகாமரம், ஃபஸ்ட்டு காட்டினாலும் அது ஒரு கனகாமரம். இது ஒன்று மெலியூஸாக இருக்குது. இது அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து நல்லா ரெட் கலரில் இருக்குது கனகாமரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.